வணக்கம் மக்களே! இன்னைக்கு நான் வந்துட்டு கப்ப புழிங்கது செஞ்சு காட்ட போறேன். இப்ப நான் அந்த மரவள்ளி கிழங்கு தோலெல்லாம் கிளீன் பண்ணி, கட் பண்ணி, வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இதுக்கு மசாலா, தேங்காய், பச்சை மிளகா, வெங்காயம், சீரகம், மஞ்சள் தூள் போட்டு அரைச்சு வச்சுக்கலாம். இப்ப பேன்ல எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம், இஞ்சி போட்டு வதக்கிக்கலாம். லேசா வதங்குனதுக்கு அப்புறமா அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா அரைக்கிறதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் வேக வச்சிருக்கிற மரவள்ளி கிழங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கரண்டியால மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்ப தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பொடிசா கட் பண்ண கருவேப்பிலை, மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா ஸ்மாஷ் ஆகணும் அப்படின்னா ஒரு கரண்டியால நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம மரவள்ளி கிழங்கு கப்ப புழிங்கியது ரெடி ஆயிடுச்சுங்க. சுட சுட மாங்காய் போட்ட மீன் குழம்பு வச்சிருக்கிறேன். நான் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.